நாங்கள் ஈஸியான முறையில் இறால் பொரிப்பது எப்படின்னு பார்க்க போகிறோம். கரண்டில் யூஸ் பண்ணுறது தோசைகள் பேன் கேக் செய்யலாம். நல்லா சூடாயிட்டுது. இதில் கொஞ்சம் எண்ணெயை பூசிட்டு இது வந்து நான் இப்போ பூசுறது ஒலிவ் எண்ணெய். என் சின்ன கலர் தான் செய்ய போகிறேன். அதுதான் லைட்டாக தாச்சிக்குள்ளே பிரட்ட போகிறேன். தண்ணி இருக்குது. வேறு அப்படி பிரட்டிட்டு ஓகே ஹீட்டை கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு இறாலெல்லாம் குத்தி வச்சிருக்கிறேன். இது மசாலா போட்டு குத்தி வச்சிருக்குது. வேறுங்க நார்மலாக 4 இறால் 5 இறால் வரும். இப்படி வச்சு நார்மலாக இது செய்து ஒரு 5 நிமிஷம் காணும் பொறிச்சு முடிக்க. கரை நேரம் வைக்கக்கூடாது, ரப்பராக போயிடும். சின்னாக்களுங்க சின்னாக்கள் விரும்பி சாப்பிடுவீங்க. இதுவும் சோறையும் கொடுத்தா காணும் வைக்கு. அதனால பருப்பு எல்லாம் வச்சிருக்கிறேன். எண்ணெய் இருக்கு. லைட்டாக தடவிட்டா பொரியும். இங்கே நான் டைமிங் செட் பண்ணியிருக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக 5 நிமிஷத்துக்குள்ள புரிஞ்சோடனே நாங்கள் ஆஃப் பண்ணுவோம். 2 நிமிஷத்துக்கு கூட கொஞ்சம் வந்துட்டு இப்போ திருப்பி விட்டுட்டு 2 நிமிஷத்தால் அப்படி ஆஃப் பண்ணி விட்டால் சுவையான இறால் பொரியல் ரெடி. நல்லா பொரிஞ்சிட்டு பார்த்தீங்களா? இல்லை வாசனை கமகமாண்டு வந்தவங்களுக்கு இருக்குது. ஓகே அதெல்லாம் பொரிஞ்சிட்டு இது லைட்டாக திருப்பிட்டு ஓ பண்ணி விட்டா ஓகே. எண்ணெயை பார்த்தீங்களா? எண்ணெய்லாம் பழியாட வந்துட்டு விட்ட கொஞ்சம் எண்ணெய் தான். ஒலிவ் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் நாங்கள் சின்னாக்களுக்கு சாப்பாட்டுக்கு. ஓ பண்ணி விடுவோம். ஓட்ட விட தானே கூடி குறையும். இப்போ எடுத்து இப்போ எல்லாம் வச்சாச்சு. இன்னைக்கு வேறு சாப்பாடு. இன்னைக்கு இந்த ஸ்கூல் லீவு தானே, வெரைட்டியாக கேப்பினம் இதை செய்து கொடுக்க தான் வேணும். ஓகே இந்த பாருங்க ஆஃப் பண்ணி இருக்குது. ஆஃப் பண்ண 2 லைட் எரியுது பார்த்தீங்களா? இதை கழட்டி விடுவோம். நன்றி. அடுத்த சாப்பாட்டு வீடியோவில் சந்திப்போம்.